அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது மே 6ஆம் தேதி மீண்டும் விசாரணை நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் தற்போது ஒத்திவைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் இந்த மனுவானது ஏற்கனவே விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. அதன்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி அமலாக்கத்துறை இன்றைய தினம் பதில் மனுவும் தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு மீதான விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.